உலகம் இரண்டாம் உலகப் போரை சந்தித்தது. இந்த போருக்கு பிறகு இனி போரே நடக்காது. இதனால் நாடுகள் பாடம் கற்றுக்கொண்டனர் என்ற நினைப்புதான் தவறு என்பது அவ்வப்போது நாடுகளுக்கும் இடையே போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம் என்று போர் நடந்து வருகிறது. இப்படி இருந்த போரில் ஈரானும் இணைந்துள்ளது. அது இஸ்ரேலின் ஈரான் போராகும். இந்த இரு நாடுகளில் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறது. ஆனால் ஈரான் அதனை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுத வலிமையை பெற்றுவிட்டால் தனக்கு ஆபத்து என்று இஸ்ரேல் நினைக்கிறது. அதனால் ஈரானின் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான இடங்களின் மீது தாக்குதலை நடத்துகிறது. இதனைத் தொடர்ந்து அவற்றின் மீது தாக்குதல் நடத்தி அது தரைமட்டமானால் என்ன நடக்கும் என்பதை தான் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ந்து குண்டு மழை பொழிந்து வருகிறது. இதில் அதிக அளவில் பாதிக்கப்படுவது இரு தரப்பினருக்கும் அப்பாவி மக்கள்தான். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என எந்த நாடும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரியவில்லை. அதே நேரம் இந்த போரின் நோக்கம் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஆம், அது அணு ஆயுதம்தான். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் புள்ளி விவரங்களின்படி 90 அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் இஸ்ரேல் எங்களின் பக்கத்து நாடான ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது. அது எங்கள் நாட்டிற்கும் அச்சுறுத்தலாக மாறுகிறது என்ற குற்றச்சாட்டுடன் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. ஜூன் 20 படி 7வது நாளாக இரு நாடுகளும் அணு ஆயுதம் என்ற ஒற்றை கொம்பை பிடித்து கொண்டு சொந்த நாட்டின் மக்களை, அவர்களிடம் உடைமைகளை பறிகொடுத்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் குண்டுமழை என்றால் மறுபுறம் அணு ஆயுதம் இருக்கும் இடங்கள் தாக்கப்படுவதால் ஏற்படும் பேராபத்தை உலக நாடுகள் கவனித்து வருகின்றனர். சமீபத்தில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த கவலை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. சர்வதேச அணுசக்தி நிறுவன இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் கிரோசி நடான்சி எரிபொருள் செறிவூட்டல் ஆலையின் மேல் பகுதி அளிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேலும் அங்கு 60% வரை இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அந்த தளத்திற்கு ரசாயன மற்றும் கதிரியக்க மாசுபாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் வெளிப்புற கதிர்வீச்சு அளவுகளில் மாற்றமில்லை. எனவே சுற்றியுள்ள சூழலுக்கு எந்த அச்சுறுத்தலும் தற்போது ஏற்படவில்லை என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறது. பொதுவாக அணுசக்தி நிலையத்தின் மீது குண்டு வீசும் போது எந்த பகுதி தாக்கப்பட்டது என்பதை பொறுத்துதான் அதன் பாதிப்புகளின் அளவீடு மாறுபடும். கடந்த காலங்களில் இதுபோல அணுசக்தி நிலையங்களின் கதிர்வீச்சு அபாயங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு உள்ளிட்ட பல்வேறு விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக, கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அல்லது பயன்படுத்தப்பட்ட எரிபொருட்களை கொண்டு பகுதிகள் மீது குண்டு வீசப்பட்டால் அணுவெடிப்பு இல்லாமல் கூட அணு கதிர்வீச்சு கசியலாம். காற்று, மண், நீரில் கதிரியக்க துகள்கள் கலந்தால் சுற்றியிருக்கும் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும். தொழிலாளர்கள், பொதுமக்கள் இதன் பாதிப்புக்குள்ளாகலாம். எனவே பொதுமக்கள் கட்டாயம் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட நேரிடும். கதிரியக்க பொருள் காற்றில் கலக்கும்படியான தீ விபத்துகளோ, சேமிப்பு கொள்கலன்களில் உடைப்பு ஏற்பட்டாலோ, செறிவூட்டப்பட்ட கதிரியக்க பொடி காற்றில் கலந்தாலோ அது அந்த பகுதியை வாழ தகுதியற்றதாக மாற்றிவிடும். அந்த ஆபத்திலிருந்து அந்த பகுதி மீட்டு வர நீண்ட காலமாகும். நடான்சி போன்ற அணுசக்தி நிலையங்கள் பொதுவாக நாட்டிலிருந்து தொலைதூரத்தில் பாதுகாப்பான மண்டலங்களில் அமைந்திருந்தாலும் அவற்றின் மீதான வான்வழி தாக்குதல்கள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்னும் ஒரு முறை நடான்சி அணு உலை மீது குண்டுவெடிப்பு நிகழ்ந்தால் தீ விபத்துகள் ஏற்பட்டு ஆலை ஊழியர்களுக்கு காயம் ஏற்படவோ, உயிரிழப்பு ஏற்படவோ கூட வாய்ப்பு இருக்கிறது. அணுசக்தி நிலையத்தை குறிவைப்பதும் கைப்பற்றுவதும் தொலைநோக்கு ராஜதந்திரம் என கருதப்படுகிறது. இந்த தாக்குதலால் இலக்கு வைக்கப்பட்ட நாடு அணுசக்தி மேற்பார்வை அமைப்புகளுடனான ஒத்துழைப்பை குறைக்கவோ, சர்வதேச ஒப்பந்தங்களிலிருந்து விலகவோ செய்யலாம். அதனால் அணுசக்தி திட்டத்தை துரிதப்படுத்தக்கூடும். இஸ்ரேல் அணுசக்தி கூடங்கள் மீது, அதன் உட்கட்டமைப்பின் மீது மிக கவனமாக குண்டு வீசி அழிக்க முயல்வதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த நடவடிக்கைகளை ஒரு வகையான போர் வடிவமாக இயல்பாக்கும் அபாயத்தையும் முன்னெடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் அணு ஆயுத நிலையம் மீதான போரில் கவனமாக திட்டமிடப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தாக்குதலின் மூலம் மின் இணைப்புகள், மைய விளக்குகள், சுரங்க பாதைகளை இல்லாமல் ஆக்குவது. இந்த வகையான நடவடிக்கைகளால் கதிர்வீச்சு வெளியே வராமலும் அதே நேரம் அணு உலை செய்யப்படாமலும் பாதுகாக்கப்படும். இஸ்ரேல் கடந்த காலங்களிலும் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தியது. ஈரானின் ஒசிராக் அணு உலையை 1981ஆம் ஆண்டில் அது செயல்பட தொடங்குவதற்கு முன்பே குண்டு வீசி தாக்கியது. 2007ஆம் ஆண்டில் கிபாரில் உள்ள
சிரியாவின் அணுசக்தி நிலையம் என சந்தேகித்த இடத்தையும் தாக்கியது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் எந்த கதிரியக்க மாசுபாட்டையும் ஏற்படுத்தவில்லை. ஒருவேளை ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அல்லது கதிரியக்க கழிவுகள் அந்த உலைகளில் இருந்திருந்தால் ஆபத்து பெருமளவில் ஏற்பட்டிருக்கும். ஆக இஸ்ரேல் ஈரானில் உள்ள அணு உலைகளை தாக்குவதால் பேராபத்து காத்திருக்கிறது. இதனால் ஈரானில் உள்ள அப்பாவி மக்கள் உயிருக்கு எந்த கேரண்டியும் இல்லாமல் போகலாம்.